தமிழ் மக்களுக்காக. இதுவரையில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இதுவரையிலும் கொண்டு வந்திருக்கிறீர்களா? எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் எல்லாம் பேச்சிலே போய் கொண்டிருக்கிறது. இறுதியாக திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். திருப்பரங்குன்ற மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம், ஒரு போலீஸ் கமிஷன் உட்பட 10 பேர் போகலாம் என்று தீர்ப்பு வழங்கினார். அன்றைக்கே அனுப்பியிருந்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்காது. தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அங்கே திருப்பரங்குன்றத்தை நோக்கி இருக்கிறது. இனி வருகிற பௌர்ணமி தினங்களில் எல்லாம் அங்கே கிரிவலம் நடக்கப் போகிறார்கள். அங்க உள்ள தாய்மார்கள் இன்று அங்கே விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறந்து போனது ஒரு உயிர், பூரணச்சந்திரன். ஒரு அமாவாசை தினத்தில் பூரணச்சந்திரன் மறைந்து விட்டான். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற முடிகிறது, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று வருத்தப்பட்டு மனம் உழன்று 3 நாட்கள் வீட்டிலே இருந்து தன்னுடைய தேக்குமர உடலை எண்ணெய் விட்டு கொளுத்தி, அதுவும் திருப்பரங்குன்றத்தில் போனால் புனிதம் கெட்டுவிடுமே என்று பார்த்து அவர்கள் பெரியார் சிலைக்கு முன்னாலே போய், கடவுள் மறுப்புக்குள்ளே பெரியார் சிலைக்கு முன்னாலே போய் தன்னுடைய உடலை எழுத்தி மாய்த்துக் கொண்டார். இது போன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது. அதற்காக இந்த ஆட்சி தொடரக்கூடாது. இந்த கூட்டணியை உருவாக்கிய இருவரும் தலைவர்கள், இந்த பாரதிய ஜனதா கட்சி 1980ஆம் ஆண்டு ஜனசங்கத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே ஒரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு திமுக அமைச்சர்கள் 17 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. இடி வழக்கு இருக்கிறது, வருமானத்துறை வரி வழக்கு இருக்கிறது. யாரும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம். ஊழலற்ற கட்சி, ஊழலற்ற ஆட்சி. இந்த 2 கட்சிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் பொங்கல் பிறந்து பொங்கல் முடிந்து இன்னும் எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, எங்களோடு சேர்ந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம், இல்லை நாங்கள் மட்டுமே வெற்றி பெறுவோம் என்பதை நேரத்தில் சொல்லி மாநாடு போல் நடத்தி நமது தாய்மார்களையும் குழந்தைகளையும் இந்த அந்த குரத்தி ஆட்டத்தில் ஆடச் சொல்லி, ராஜகணபதி ஆட்டத்தில் ஆடச் சொல்லி எங்களை எல்லாம் இவ்வளவு பெருமை சேர்த்த தம்பி வசந்தராஜன் அவர்களுக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்கும், வருகின்ற சிறப்பித்துக் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும், வருகின்ற நமது அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், மண்டல தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.